சந்தோஷமாக நான் இருக்கிறதுனால என்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் இங்கே வர சொல்லணும்னு நினச்சேன். என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்திருக்காங்க, என்னுடைய நண்பர்கள் வந்திருக்காங்க, இங்கே தீனன், அசோக், கண்ணன் எல்லோரும் இங்கே இருக்காங்க. இது வந்து எனக்கு மிக சிறந்த நாளாக எனக்கு இது அமைஞ்சிருக்குது. அமரீஷ் வந்து ஒரு விஷயம் சொன்னார். அமரீஷ் வந்து சொல்லும்போது வந்துட்டு ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வச்சு சாய் ரமணி டைரக்ட் பண்ணிட்டாரு, அடுத்து வந்து சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ணணும் அப்படின்றது அவரோட ஆசை. அது வந்து என்னோட கனவு. அவரோட ஆசையை வந்து அவர் சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு வந்து அன்றைக்கி தலைவரோட நான் பேசும்போது எனக்கு ஏற்பட்ட அந்த உணர்ச்சி அவர் பக்கத்துலேருந்து பார்த்ததுனால அவர் வந்து அந்த விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொல்லிட்டாருனாக்கா, படம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டார். ஆனால் நான் சொன்னேன் படம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் அது நடந்ததுனாக்கா மிகப்பெரிய ஒரு ஒரு டைரக்டராக வந்த எனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டாங்கனாக்கா, சூப்பர் ஸ்டார் அவரை தொட்டாலுமே போதுன்னு நினச்சேன். எனக்கு அவர் என்னை பாராட்டு எனக்கு கிடைச்சது. கடவுளோட அனுகரணை இருந்தால், அந்த ராகவேந்திரரோட அருகணை இருந்தால், சாய்பாபாவோட அனுகிரகம் எனக்கு இருந்தால் நாளைக்கு நடந்தாலும் நடக்கலாம். அது வந்து அமரீஷ் சொல்லிட்டு போயிட்டாரு. உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆத்மார்த்தமான அந்த நட்பும் எனக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுக்கும். அப்படி கொடுத்ததுனாக்கா நிச்சயமாக இன்னொரு விழா மேடை நடக்கும். அந்த மேடையில் தலைவரும் நம்ம கூட இருப்பார், நீங்கள் எல்லாரும் கூட இருப்பீங்க. இதெல்லாம் என்னுடைய ஆசை. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே கடவுள் வந்து இதுக்கான ஒரு வழியை காட்டணும். நான் அதுக்கான முயற்சியை பண்ணணும். நான் அவரை வந்து படம் பண்ணணுன்றதுக்காக அவரை சந்திச்சுட்டு வந்தது அந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வரலையும் அவருக்காகவே கதை பண்ணிகிட்டு இருக்கேன் நான். என்ன நடக்கும்? ஏற்கனவே நடக்கலையா? ஒரு படம் பண்ண அட்டகத்தி பண்ணார், மெட்ராஸ் பண்ணார். திரு ரஞ்சித் அவர்களுக்கு அடுத்து கபாலி படம் பண்ணலையா? 3வது படம் அமையலையா? எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடாது? அதுவும் இல்லாமல் நான் சின்ன வயசுலேருந்து ரஜினி சார் நான் நின்றுட்டு இருந்தேனே. அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் வர குழந்தைங்க மாதிரி தான் நானும். ரஜினி அங்கிள் நம்ம ரஜினி சார் சுற்றிட்டு இருந்தேனே. ஒருவேளை நான் சொல்கிற விஷயம், நான் மீட்டிங் கேட்பேன், அவரை போய் பார்ப்பேன், அவர் கேட்பார், பிடிச்சிருந்ததுன்னா பண்ணுவார். அது நடக்கிறதுக்கான உழைக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன், கொடுக்க வேண்டிய இடத்துல கடவுள் இருக்கார். பாராட்டு நடத்துறதுக்காகவும் பக்கபலமாக இருக்கிறதுக்காகவும் என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க, நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க. இதை விட எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடையாது. எனக்கு திரும்ப சொல்லிக்கிறேன், இது என்னுடைய தாய் வீட்டு சீரு. நாளைக்கு வந்து எனக்கு கிடைக்க போகிற இந்த பேர் எல்லாத்துக்கும் காரணம் வந்து அங்கேருந்து தான் நான் கிளம்பி வந்திருக்கிறேன். சினிமாவுடைய தாக்கம் கூட அதுவாக இருக்கலாம் எனக்கு. சூப்பர் ஸ்டாரை பார்த்துட்டு நிறைய பேர் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர், நான் என்னடா இவன் மட்டும் ஓவராக இது பண்ணிக்கிறான், எல்லாருமே தான் சூப்பர் ஸ்டார் ரசிகராக இல்லாதவங்களே கிடையாது, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்புறம் நான் மட்டும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்னு சொல்லிக்கிறேன்னாக்கா, நான் அங்கேருந்து கிளம்பி வந்து சினிமாவுக்கு வந்து படம் எடுத்து டைரக்டராகி என்னை கூப்பிட்டு பாராட்டிட்டாரு. நான் சொல்லிக்குவேன், இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு. இதை நான் சொல்லாமல் விட்டனா தான் தப்பு. சொல்லணும், என்னோட இடத்த நான் சொல்லணும், நான் எங்கேருந்து கிளம்புனன்றதை சொல்லணும். எல்லாரும் சொன்னாங்கல்ல இவர் உழைச்சாருன்னு. நான் உழைச்சன்றதெல்லாம் வந்து அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. இண்டஸ்ட்ரியில் வந்து என்னை பற்றி சொல்கிறாங்க, சாய் ரமணி கொஞ்சம் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏதோ மேடம் சொன்னாங்க, டிக்ஷனரிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வேலையை நம்ம பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு செய்ய வேண்டியதை யாரோ ஒருத்தவங்க செஞ்சிட்டே இருப்பாங்க. அது கடவுளாக இருக்கும், தலைவராக இருப்பார், யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு செய்வாங்க, நண்பர்களாக இருப்பாங்க, நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். என்ன ஒரு போராட்டம்னாக்கா, இந்த படம் தொடங்கினதுலேருந்து முடிகிறவர்களையும் போராட்டம்டான்னு பார்த்தா, சந்தோஷமாக ஒரு பாராட்டு விழான்னு சொன்னாங்களே நம்ம நண்பர்கள், அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்தால் காலையிலேருந்து பார்த்தோம்னாக்கா அதுக்கு ஒரு பிரச்சனை. இங்கே யாரையும் உள்ளே விட மாட்டேன்றாங்க. இப்போ பாருங்கள், நான் எதிர்பார்த்த நண்பர்கள் ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க அத்தனை பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அதில் குறிப்பிட்ட சில நண்பர்கள் தான் வந்திருக்காங்க. சிலரால் வர முடியல. ஏன்னாக்கா மொட்டை சிவா கெட்ட சிவான்னு தெரியாதா அவனுக்கு? எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா ப்ரொடக்ஷன் பாருங்கள், பிளாக் ஹேட்ஸ்லாம் போட்டிருக்காங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கு. வெளியில் போக முடியல. இப்போ நீங்கள் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வெளியில் போகும்போது கூட வந்துட்டு எப்படி போவீங்கன்றது எனக்கு தெரியல எனக்கு. ஏன்னாக்கா அவர் வந்துடுவார், அதுக்கப்புறம் நம்ம போகணும், டிராஃபிக் ஜாம் ஆகும். அதனால் விழா சிறப்பாக நடந்தது. சீக்கிரமாக எல்லாரும் வெளியில் போகிறதுக்கு பந்தோபஸ்தோடு வெளியில் போயிடலாம் நம்ம. அதனால் இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வணக்கம்.